Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவன் விளையாடிக் கொண்டிருந்தான். இங்கு 2 செயல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்று கொண்டிருந்திருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பங்களில், அதாவது to describe two simultaneous actions or to talk about 2 long events or activities happening at the same time, as a conjunction we use while. 2 செயற்பாடுகள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருந்தன என்றவாறாக நாம் சொல்லும் சந்தர்ப்பங்களில் while என்பதை இணைப்பு சொல்லாக பயன்படுத்துவோம். அதன் அர்த்தம் எவ்வாறு அமையும்? போது, பொழுது என்றவாறு அமையும். அப்போ இங்கு 2ம் கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயல்கள் ஆகையால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கியம் அமைய வேண்டும். வாக்கிய அமைப்பு எவ்வாறு இருக்கும்? சப்ஜெக்ட் பிளஸ் was or were பிளஸ் மெயின் வெர்ப் வந்து ing ஃபார்ம்ல இருக்கு. இப்போ உதாரண வாக்கியங்களை பார்ப்போமா? நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது அவன் விளையாடி கொண்டிருந்தான். நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது, அப்ப போது என்பது இங்கு இருக்கின்றது. ஆகையால் while I was watching TV, அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் விளையாடி கொண்டிருந்தான். He was playing. He was playing. இவ்வாறு இந்த while என்பதை முதலாவதாக பயன்படுத்தும் போது, while பயன்படுத்துகின்ற க்ளோஸ் முடிவடைந்ததும் ஒரு கமா போட்டுத்தான் மற்ற பகுதியை சொல்ல வேண்டும். இதுவே while என்பதை இடையில் பயன்படுத்தும் போது கமா பயன்படுத்த வேண்டிய தேவை இல்லை. பேசும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எழுதும் போது இதை கவனிக்க வேண்டும். நாங்கள் மறுபடியும் இந்த வாக்கியத்தை சொல்லி பார்ப்போமா? While I was watching TV, he was playing. Again, while I was watching TV, he was playing. அம்மா சமைத்துக் கொண்டிருந்த போது நான் என் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அம்மா என்ன செய்து கொண்டிருந்தா? சமைத்துக் கொண்டிருந்த போது. While my mom was cooking, நாங்க was பயன்படுத்துகின்றோம். My mom என்பது சிங்குலர் சப்ஜெக்ட். அது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்திருந்தா என்ன பயன்படுத்தி இருப்போம்? were. While my mom was cooking, I was talking with my friends. I was talking with my friends. எல்லாரும் வாயிலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. While my mom was cooking, I was talking with my friends. அவள் தன்னுடைய அறையை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது அவன் தனது காரை கழுவி கொண்டிருந்தான். இங்க நாங்க மாத்தி அவன் தனது காரை கழுவி கொண்டிருந்தான் என்பதை முதலாவதாக சொல்வோம். He was washing his car. இப்படியாக இதை முதலாவதாக சொல்லி while இடையில் வைக்கும் போது நாங்க என்ன போட தேவையில்லை? எழுதும் போது very good கமா போட தேவையில்லை. He was washing his car while she was cleaning her room. He was washing his car while she was cleaning the room. ரொம்ப எளிதா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நான் வாசித்துக் கொண்டிருந்த போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? இங்க நாம் ஒரு பகுதியை கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம், அடுத்த பகுதியில வினாவாக கேட்கின்றோம். எல்லாருக்குமே தெரியும், WH வினாவாக இருந்தால், WH கொஸ்டினாக இருந்தால் WH வேர்டை முதலாவதா போடுவோம். அதுக்கு பிறகு ஹெல்பிங் வெர்ப் வரணும். அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் வந்து பிரதான வினைச்சொல் அமையும். அப்போ நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? என்ன, வாட்.
நீங்கள் இரண்டுக்குமே நாங்கள் ப்ளூரல் ஃபார்மான were என்பதுதான் ஹெல்பிங் வெர்பை பயன்படுத்துவோம். What were you doing? What were you doing? எப்போது? நான் வாசித்துக் கொண்டிருந்த போது. While I was reading. What were you doing? While I was reading. Again, what were you doing? While I was reading. ரொம்ப இலவா இருக்கா? இன்னும் ஒரு வினாவை பார்ப்போம். நாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த போது நீங்க எங்கே சென்று கொண்டிருந்தீர்கள்? நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஆள் எங்கேயோ போய் கொண்டிருந்ததை பார்த்தோம். அப்ப அவர் வர விட்டிக்கோ இல்ல போன்லயோ நாங்க அவர்கிட்ட இதை பற்றி கேட்கிறோம். எங்கே சென்று கொண்டிருந்தீர்கள்? Where were you going? Where were you going? எப்போது? While we were playing cricket. Where were you going while we were playing cricket? Again, where were you going while we were playing cricket? எல்லாரும் வாயிலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Where were you going while we were playing cricket? இலகுவா இருக்கா? சில வேளைகளில் நாம் தாத்தா பாட்டியை சென்று சந்திக்கிறோம். சென்று சந்திக்கிறத நாங்க விசிட் அப்படின்னு சொல்லலாம். சில வேளைகளில் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சொல்லலாம் sometimes. இன்னைக்கு நாம sometimes யூஸ் பண்ண போறோம் இல்ல, அதுக்கு பதிலா every once in a while என்ன பயன்படுத்த போகின்றோம்? every once in a while எனும் phrase. அப்போ every once in a while என்பதன் அர்த்தம் என்ன? சில வேளைகளில், not frequently அடிக்கடி அல்ல. every once in a while நாம் என்ன செய்கிறோம்? we visit our grandparents. every once in a while we visit our grandparents. எங்க grandparents என்பதை எழுதும் போது இடைவெளி விட்டு இரண்டு சொற்களாக எழுத கூடாது. grandparents, grandmother, grandfather, grandson, granddaughter எல்லாமே இடைவெளி இல்லாத சொற்கள். ஒரு சொல். every once in a while we visit our grandparents. அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். சில வேளைகளில் நான் பீச்சுக்கு போக விரும்புகிறேன். சில நேரங்கள்ல எனக்கு பீச்சுக்கு போகணும் போலயே இருக்கு, விருப்பம். இங்கே நாங்க every once in a while I like to go to the beach. Again, every once in a while I like to go to the beach. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. இப்ப என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. every once in a while, every once in a while I like to go to the beach. Very good. அப்போ இந்த every once in a while என்பதோடு பெரும்பாலும் நாம் simple present tense தான் பயன்படுத்துவோம். அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன? வாக்கிய அமைப்பு subject plus V1 form verb, அதாவது present form verb அல்லது S form verb ஆக இருக்கும். ஒருமையாக இருந்தால் S form verb, அல்லாத பட்சத்தில் எல்லாம் V1 form verb. அந்த ஒருமை எப்படிப்பட்ட ஒருமையாக இருக்க வேண்டும்? third person singular subject ஆக இருக்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்த ப்ரோனவுனில் அவை he, she, it. அதை தவிர any singular subject. அடுத்து நாம் பார்ப்போம். இரவு உணவு விரைவில் தயாராகிவிடும். விரைவில் இது நாங்க soon அப்படின்னு சொல்லலாம். அதாவது in a short period of time அப்படின்னு சொல்லலாம். இதற்கு பதிலாக நாம் என்று பயன்படுத்த போவது in a little while. in a little while. இதனுடைய அர்த்தம் என்ன? விரைவில், கொஞ்ச நேரத்தில், சொற்ப நேரத்தில். in a little while. எல்லாரும் வாய்விட்டு சொல்லி பாருங்க. in a little while. again, in a little while. amazing. இரவு உணவு விரைவில் தயாராகிவிடும். dinner will be ready in a little while. dinner will be ready in a little while. again, dinner will be ready in a little while. அடுத்த உதாரணம் பார்ப்போம். பஸ் சொற்ப நேரத்தில் வந்தடைய வேண்டும். ஏதோ ஒரு அவசரத்துல காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த நேரத்துல என்ன நினைக்கிறீங்க? பஸ் இன்னும் சொற்ப நேரத்துல வந்தடையணும். The bus should arrive in a little while. The bus should arrive in a little while. Again, the bus should arrive in a little while. கொஞ்ச நேரத்தில் சூரியன் அஸ்தமனமாக போகிறது. அஸ்தமிக்க போகிறது. அஸ்தமனமாதல் இதை நாங்க ஆங்கிலத்துல செட் அப்படின்னு சொல்வோம். சொற்ப நேரத்தில், கொஞ்ச நேரத்தில். in a little while the sun will set.
in a little while. இவ்வாறு in a little while என்பதை முதலாவதாக பயன்படுத்த போது மறக்காம நாங்கள் எழுதும் போது கம்மா போடலாம். In a little while the sun will set. எல்லாரும் வாய் சத்தமா சொல்லி பாருங்க. In a little while the sun will set. இவ்வாறு in a little while என்பதுடன் mostly we use simple future tense. என்ன பயன்படுத்துவோம்? Simple future tense. நம்ம எல்லாருக்குமே தெரியும் simple future tense பயன்படுத்தப்படுகின்ற உதவி வினைச்சொல்லான will என்பது ஒரு மாடல் verb. ஒரு மாடல் verb. அதனால் இந்த simple future tense மாத்திரமல்ல, பொருத்தமான மாடல் verbs அனைத்துமே இவ்வாறு in a little while என்னும் phrase-உடன் பயன்படுத்தப்படக்கூடியன. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஒரே நேரத்தில் நடைபெற்று கொண்டிருந்த செயல்களுக்கு while என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தியும், இதே while என்னும் இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வினாக்களையும், every once in a while என்பதையும், in a little while என்பதையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து உங்களால் முடிந்த அளவு அதிகமான வாக்கியங்களை எழுதி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. Practice makes you perfect. Don't hesitate to comment or don't ignore the comment section. தயக்கப்படவும் வேணாம், தவிர்த்து விட்டுட்டும் போகாதீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் பயனுடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.